தமிழ்நாட்டின் பாரம்பரிய நெல் வகைகளில் ஒன்றான மாப்பிள்ளை சம்பால இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த அரிசி இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதை மினிமம் 6 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுக்கணும். இது நம்மளோட உடல் வலிமைக்கு அவ்வளோ நல்லது. 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்கறதா இருந்தால் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து 2 விசிலுக்கு வேக வச்சுட்டு சிம்ல 20 நிமிஷம் வேக வச்சு தானா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. வேகிற டைம்ல முந்திரி, திராட்சை, தேங்காய் பல்ல வறுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா சாதம் நல்லா வெந்திருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்ததும் விரைச்சுக்கும். அண்ட் இந்த ரைஸ் வெரைட்டி பாத்தீங்கன்னா நீங்க அரவணை பாயசம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி உங்களுக்கு மணியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா குழைச்சி எடுத்த பிறகு இதுல நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்க வெல்லத்தை இடிச்சு தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேடா இருக்கிற பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஸோ அடுப்பை எக்ஸ்ட்ரீம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப வாசனையா இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, தேங்காய் பல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிராமங்கள்ல நிறைய பேர் வீட்ல இந்த அரிசி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சென்னை வாசிகள் அதிகமா யூஸ் பண்ணாததால அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்க்காவது நீங்க கண்டிப்பா இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அரிசி நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. சக்கரை பொங்கலை நல்லா கிளறி எடுக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்க. கோயில்ல கொடுக்கிற சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். இந்த அறுவடை திருநாளுக்கு மத வேறுபாடுலாம் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார் வீட்லயுமே பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ யூஸ்வலா செய்யற பச்சரிசி இல்லாம ஒரு முறை இந்த அரிசி வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி? அனைவருக்கும் அறுவடை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.